ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி என்ன அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பூண்டு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணி 1 ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கருக விட்டுறாமல் லைட்டாக ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்து கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் கொஞ்சமாக கிண்டணும். அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் குழம்பு கொதிக்கும் போது. ஸோ உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ஆனால் புளி ஊற்றுறப்போ அந்த ரேஷியோ கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டையுமே மைண்டில் வச்சுட்டு எவ்வளோ தக்காளி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி அதிகமாச்சுன்னா புளியோட லெவலை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதெல்லாமே நல்லா கொஞ்சமாக கலர் மாறுற ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டு அப்புறம் இதை தனியாக மாற்றி வச்சிடணும். அதே பேனில் குழம்பு பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருப்பேன். அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் கூட ஒரு 30 பல் பூண்டு இருக்கும்ல, இதை எல்லாமே நல்லா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே நான் சேர்த்து கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கேன். அதாவது அந்த பூண்டில் இருக்கிற மேலே ஸ்கின் லைட்டாக கலர் மாறும், கோல்டன் ப்ரௌன் வரணும். வெங்காயமும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அது கொஞ்சம் மாறும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை கண்டினியூவாக நீங்கள் கைவிடாமல் கிண்டி விட்டுறணும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை கிண்டணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இப்போ வறுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை உள்ளே ஆட் பண்ணோம். இதை ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் இதெல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் பரட்டி விட்டுக்கணும். மேலே எல்லாமே சேர்த்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணுறேன். அது போக நம்ம காரத்துக்கெல்லாம் மசாலா ஆட் பண்ணணும். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் நான் இந்த ஸ்பூனுக்கு தான் எடுப்பேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மிளகு நீங்கள் பவுடராக யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் ட்ரை பண்ணுறோம்ல அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிடலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் கெட்டியாக, நல்லா 1 கப்பில் இருந்தது. அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லா நான் கிண்டி விடுறேன். தண்ணி உங்களுக்கு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு கட்டியாக இருந்தால் போதுன்னா நீங்கள் மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு குழம்பு கொதிக்க விடலாம். ஏன்னா இதில் இருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கொதிக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாலே இந்த ஸ்டேஜில் குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். நல்லா கெட்டியாக இருக்கும். எண்ணெய்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை வதக்கும் போது ஒரு எண்ணெய்லாம் எடுத்தோம்ல அதெல்லாமே சைடில் பிரிஞ்சு சூப்பராக செம்ம ஸ்மெல்லோடு இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணணும்னா லைட்டாக 1 ஸ்பூன் வெல்லம், இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா கொஞ்சமாக சளி இந்த மாதிரி இருந்து. ஸோ இந்த குழம்பு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவுமே நான் ஆட் பண்ணல. நீங்கள் இதை ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை அந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி குழம்பெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்